அடுத்து வரப்போகிற திரு சந்திரசேகர் அவருக்கு பலு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 டீம் டப்புன்னு போட்டுச்சு. அவர் அனுப்பிச்சு விட்டாரு 2 பேட்ஸ்மேனும், அவங்களும் நல்லா அடிச்சாங்க. ரைட்டுங்களா? மேட்ச் ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. இப்போ அவரான்னு தெரியல. இப்போ அடுத்து பொறுப்போட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. துணை கேப்டன் வாங்க சார். ஒரு கழகட்டம். மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான். முதல்ல பேசினவங்க சூப்பரா பேசினாங்க. பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்காங்க. உண்மையிலேயே சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்? நேர்மையா இருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவது. ஆமா சார், அந்த ஒரு கோட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா யாரும் கூட அப்படிதான் இருப்பாங்க. சூப்பரா போச்சு. அடுத்து வந்தவங்க என்ன சட்டியில வடை சுட்டாங்களாம். இவர் சொன்னதா அவங்க லோக்கல் கம்பெனியில ஏமா நீங்க வாங்குறீங்க? கம்மி ரேட்டுனா போய் வாங்கிடுறது. யாரு உங்களுக்கு பண்ணது? அரசாங்கத்து மேல தலையில போடுறீங்க. நீங்க யாரு? லோக்கல் கம்பெனில நீங்க ஏன் போய் வாங்குறீங்க கம்மி ரேட்ல? இல்ல வெள்ள போர்டுனா ஏறுறாங்களாம் பஸ்ல. நீங்க ஏன் ஏறுறீங்க பஸ்ல? இலவசம் நீங்க ஏறுறீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அரசாங்கத்து மேல குறை சொல்றது, இது என்னையா நியாயம் இது? மூன்றாவது முறையாக எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு அளித்த நமது கண்காணிப்பு துறைக்கும் மற்றும் சென்னை துறைமுக தமிழ் சங்கத்திற்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழுக்கும் அன்னையின் ஆசையுடனும் தந்தையின் சுவாசத்தோடும் ஆசானின் அருளோடும் ஈசனின் இறையோடும் துறைமுக அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கவாதிகள் மற்றும் நடுவரையா உள்ளிட்ட சபைக்கும் மற்றும் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கமே என்ற தலைப்பில் என்னுடைய வாதத்தை பதிவு செய்ய உள்ளேன். ஐயா, இப்போ பேசணும்னு பார்த்தீங்க, அரசாங்கத்து மேல எல்லாத்தையும் பழி போட்டாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்? மக்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தா நாட்டு தலைவர் நல்ல வழிமுறையில கொண்டு போனாதான், சட்ட திட்டங்களை மதிச்சாதான் நாடு செழிப்பா இருக்கும். கரெக்டா ஐயா? நிச்சயமா. அப்ப வந்து ஒரு நாட்டு தலைவன் கொண்ட சட்ட திட்டத்தை மதிக்காம நேர்மை இல்லாம போறாங்க. அப்ப எப்படி நாடு செழிக்கும்? இப்போ 96வது இடம் சொன்னாங்க. 96வது. இப்போ நம்ம இன்னும் கீழே வரணும். அதாவது நேர்மையை கடைபிடிச்சு வரணும். அதுக்குதான் நம்ம சொல்றோம். எல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் விதிமுறையை ஏற்படுத்துது. அந்த விதிமுறையை ஃபாலோ பண்றது இல்ல மக்கள். கம்பெனியில வாங்குறது செய்யறது யாரு? மக்கள். அது அரசாங்கம் பர்மிஷன் தருது. ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா பாதி பணம் இந்த பக்கம், பாதி பணம் அந்த பக்கம் போயிடுது. எப்படி? பாதி பணம். இப்போ இந்த மாதிரி நிறைய ஈடுபடுறதுனால தான் அரசாங்கம் பல வழிகளை தடுக்குதுங்கய்யா. பாருங்க, முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மெயின் ஹைவேஸ்லாம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கேஷ் பேமெண்ட்லாம் போவோம். முன்னாடி எல்லாம் சம்பளம் வாங்குறது முத கொண்டு எல்லாமே. இப்ப இந்த ஹைவேஸ்ல ஃபாஸ்டாக்ன்றது எதுக்கு உருவாக்கி இருக்காங்க? ஃபாஸ்டாக் மிஸ் பண்ணாம வாங்கணும். மிஸ் பண்ணாம வாங்கணும். ஊழல் நடக்கிறது தடுக்கிறதுனையா. பாதி பணம் வந்து அங்க போகுது, மீதி பணம் வேற இடத்துல போகுது. இதை தடுக்கிறதுக்கு ஃபாஸ்டாக் உருவாக்கி இருக்காங்க. இது அரசாங்கம் பண்ண சட்டம் இல்லையா? இது நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குறது ஒரு சட்டம் இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விஷமத்தன்மை நிறைய வந்து இது லஞ்ச ஊழல் இல்லாத இடம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இப்போ கோயிலே வந்துடுச்சுங்க. கோயில் என்ன பண்றாங்க? சாமி உண்டியல்ல போட வேண்டாம், ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு? டைரக்டா கோயிலுக்கு போறதுக்கு. ஸ்கேன் எது வச்சிருக்காங்க? ஸ்கேனர் வச்சு. அப்போ கோயிலுக்கு கூட பாத்தீங்கன்னா சாமி கூட வந்து லஞ்சத்தை கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்ல வேண்டாம் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து மாத்துறதுக்காக தான் நம்முடைய சட்ட திட்டங்களா கொண்டு வராங்க. அந்த சட்ட திட்டங்களை மதிச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ போன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரேஷன் கார்டு எப்படி பார்த்திருப்பீங்க? புத்தகம் மாதிரி இருந்தது. புக்கு மாதிரி இருந்தது. அந்த புக்கு மேனுவலா இருந்தது. ஒவ்வொரு வீட்லயும் நல்லா பார்த்திருந்தீங்கன்னா 3-4 இருக்கும். பாத்தீங்களா? இன்னைக்கு எத்தனை இருக்கு ஒவ்வொரு வீட்லயும்? ஒரு கார்டு. நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ 3-4 இருக்கிறத ஒழிச்சு கட்டது யாரு? இப்போ அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தானங்க. அப்போ எத்தனை ரேஷன் கார்டு ஒவ்வொரு வீட்லயும்? நம்முடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை விட நம்முடைய நாட்டு எண்ணிக்கை விட அதிகமா இருந்தது. ஆனா அப்போ ஒருத்தர் எத்தனை குடும்பம் வச்சிருந்தாருன்னு அவங்க வந்து சொல்லட்டும். அது வந்து நம்மளுக்கு தெரியல. அது 3 குடும்பம்னா 3 கார்டு வேணும்ல. குடும்பத்தை வேணாமா தெரியல. இல்ல அப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப நேர்மையா ஆயிடுச்சுங்க.
குடும்பம் வந்து ஒரு குடும்பம் ஆயிடுச்சியா? அரசாங்கத்தால இப்ப குடும்பம் வந்து அரசாங்கத்தால குடும்பத்தை கூட ஒண்ணு ஆக்கிட்டாங்க. பாருங்க சார், நீங்க அப்போ ஒவ்வொரு வீட்லயும் 3-4 கார்டு இருந்தது. அப்போ அதை ஒழிச்சு கட்டி எலக்ட்ரானிக் டிஜிட்டல் வைஸ்ல கொண்டு வந்துட்டாங்க, ஸ்மார்ட் கார்டு மாதிரி. இது ஒரு நல்ல திட்டம் தானங்க. இதெல்லாம் வந்து அரசாங்க நேர்மையை கடைபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியவே இல்லையா? தெரிய மாட்டேங்குதுங்க, ஃபாலோ பண்றது இல்ல. ஃப்ரீ பஸ் வந்தா ஏறிடுறது, அது கிடைச்சா லோக்கல் கிடைச்சா வாங்கிடுறது. அப்புறம் எங்கேயா சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றோம். ஆமா, பாதி பணம் இங்க போயிடும், மீதி பணம் அங்க போயிடும். இப்படி லோக்கல் கம்பெனியில் வாங்கினா இப்படிதான் போகும். புரியுதுங்களா? இப்படிதான். அப்புறம் நீங்க ரேஷன் போயிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? இன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கா? ஃபிங்கர் டிப் வச்சாதான் கொடுப்பாங்க. அது கரெக்ட். இப்ப அப்படி கிடையாது. தெரியல, அங்கேயே வந்து கொள்ளடிக்கிறாங்க, கும்பல் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, வெயிட் போடும் போது அந்த ரேஷன் கார்டு அட்டையை வச்சா கரெக்டா வருதான்னு, இப்படி 2 அரிசி கூட எக்ஸ்ட்ரா வராது. புரியுதுங்களா? இப்ப லேட்டஸ்டா 2 மாசத்துல நீங்க போன யார் போயிருந்தீங்களோ நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எந்த திட்டம்? அரசாங்கத்துல நிறைய வந்து ஊழல் நடக்குது, அது தடுக்கிறதுக்கு இது அழகான வழி. இப்ப யாரும் ஏமாத்த முடியாது, அரிசியும் கடத்த முடியாது, எல்லாம் பயனடைகிறதுக்காக செய்யறாங்கயா. எவ்வளவு திட்டங்கள், கொஞ்ச நஞ்சம் திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அரசாங்கத்தை சொல்றாங்க, குறை சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு உடல்ல எத்தனை எலும்பையா இருக்கும் சொல்லுங்க? எவ்வளவு மேடம்? உங்க தலைவியே சொல்லிட்டாங்க, அதுக்கு என்னுடைய சிசியே சொல்லிட்டாங்க 206. 206 பக்கத்துல நான் பார்த்ததுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உங்க தலைவியை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நீங்க நம்ம டீம் இது. அவங்க கேட்கல. இது நம்முடைய உடல்ல இருக்கிற 206. இப்போ நீங்க வந்து உடல்ல இருக்கிறனால தான் நம்முடைய உடல் இப்படி இருக்கு. இது உடல்ல இருக்க எலும்பு அரசாங்கம் மாதிரி. வெறும் உடல்ல எலும்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? உடம்பே இருக்காது, கிடையாது. அப்போ ஒரு உடலுக்கு எலும்பு எவ்வளவு அவசியமோ ஒரு நாட்டுக்கு அரசாங்கம் முக்கியம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்தாதான் முடியும். சும்மா இல்லைன்னா நாங்க வந்து திட்டங்கள் போடுறோம், நீங்க மக்கள் மதிக்காம போனாங்கன்னா பல தரப்பட்டது கேட்கறாங்க. நல்லா கேட்டுங்க. நம்முடைய வருகை பதிவு முன்னாடி எப்படிமா இருந்தது சொல்லுங்க? வருகை பதிவு அட்டெண்டன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க? சொல்லுங்கம்மா. நம்ம 90 கையெழுத்து. அப்புறம் எப்படி நிலைமை மாறிச்சு? ரொம்ப கஷ்டமா மாறிச்சு. மக்கள் தானே, நம்மள நேர்மையா வரோம்ல, எந்த சிஸ்டமும் தேவையில்லை சொல்றாங்களா? அவங்க தான் நாங்க நேர்மையா வரோம், மக்களால் தான் ஆரம்பிக்குது, அவங்க தேவையில்லை, அரசாங்கம் தேவையில்லை, விதிகள் தேவையில்லை, சட்டத்திட்டங்கள் தேவையில்லைன்ட்டு இப்ப அந்த சட்டத்திட்டங்கள் மாதிரியே நம்ம நேரம் இன்னும் கையெழுத்து போடுறோமா? இல்ல. பாருங்க, லேட்டஸ்டா ஃபேஸ் ரீடர், பயோமெட்ரிக் போய் ஃபேஸ் ரீடர் வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் என்ன அது சொல்லுங்க? ஃபர்கெட் பஞ்சம் ஃபர்கெட் ஆயிடுச்சு. இவ்வளவு தைரியமா பேசிட்டு அவர் தனியா போக மாட்டாரு, 4 பேர் கூட தான் போவாரு. உங்க நிலைமை நல்லாவே தெரியுது. நேர்மையான மக்கள் சமுதாயத்தை உருவாக்குறது பாருங்க. இப்போ நம்முடைய வருகை பதிவுல இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஆதார் கார்டுக்கியா, இந்திய நாட்டில் ஆதார் கார்டு எது கொண்டு வந்தாங்க? ஒரு பேங்க்ல லோன் வாங்குறான், இன்னொரு பேங்க்ல லோன் வாங்கி போயிடறான். இது யாரையா? இது அரசாங்கம் பண்ணுது. இது மக்கள் பண்ணிட்டு ஏமாத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஆதார் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். மேலும் நம்முடைய துறைமுகத்திலேயே ஒரு நேர்மையான அதிகாரி எங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கும் நாங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டோம், அந்த விதத்துல எங்களுக்கு பணி ஆணை கொடுத்துள்ளார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு நேர்மையான அதிகாரிகள் மூலமாக சமுதாயத்தை பெரிதும் உதவுவது நேர்மையான அரசுன்றது எங்களுடைய பேட்ச், ராமகிருஷ்ணன் பேட்ச் எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நேர்மையான அதிகாரிகிட்ட நாங்க இப்பயும் பெருமையா சொல்றீங்க, நாங்க அவருக்கு பணி ஆணை வாங்கினது, அந்த வகையில நாங்க உண்மையை பெருமைப்படுகிறோம். இப்போ நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணா அரசு விதிப்படி தான் நாங்க செய்யறோம், கரெக்டுங்களா? அப்போ அரசு விதிப்படி இல்லாம எதையும் நேர்மை இல்லாம செய்ய முடியாது. ஸோ சட்டத்திட்டங்களை மதிச்சு செஞ்சாதாங்க எந்த இதுலையுமே கட்ட முடியும். காளிதாஸ் போனாரு, வரி ரசீது கொண்டு வந்தாரு, சந்திரேந்திரா வரி ரசீதை பாருன்னாரு. இல்லாத பாருங்க, என்னுடைய வீட்டுக்கு வரி அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னா, வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுருக்காங்கன்னாரு. அப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பேசுறாரு, நான் நேர்மையாக கட்டுறேன் வரி அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி
அரசாங்கம் ஐயா ஐயா நீங்க நல்ல தீர்ப்பு தருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அரசாங்கம் என்பது பேஸ்மெண்ட் மாதிரி, மக்கள் என்பது பில்டிங் மாதிரி. பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாதான் பில்டிங் நல்லா இருக்கும். நீங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பில்டிங் நல்லா இருந்து பேஸ்மெண்ட் வீக் ஆகிவிடும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பேஸ்மெண்ட் வேணுமா பில்டிங் வேணுமா? பேஸ்மெண்ட் தான் சார். இதன் மூலம் இந்த அவைக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், நமது அரசாங்கம் பல வழிகளில் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க பல சட்டத்திட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு சென்றடைய வைத்து அதன் மூலம் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க பெரும் பங்கு வகிப்பது அரசாங்கமே என்று கூறி என்னுடைய வாழ்த்தை பதிவு செய்கிறேன். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். இது ரஜினி வசனம். இங்க ஆண்டவன் சொல்றான், சந்திரசேகரன் செய்யறான். வாய்ப்பளித்த கண்காணிப்புத்துறை அதிகாரிக்கும் சென்னை திருமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க சென்னை திருமுகம், வாழ்க சென்னை திருமுக தமிழ்ச்சங்கம். அடுக்கு அடிக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆதார் கார்டு இருக்கு எங்ககிட்ட, ரேஷன் கார்டு இருக்கு, பேன் கார்டு, கிரெடிட் கார்டு, எல்லா கார்டையும் சொல்லிட்டாப்ல. எல்லாமே இருக்கு. ஒன்று பஞ்சு கார்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு. எஸ்கேப் ஆக முடியாது இனிமேல் நீங்க. அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா அரசாங்கத்தினுடைய என்ன நடக்குது அப்படின்னு இவங்க யாருக்குமே தெரியல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த டீமுக்கு தெரிஞ்சு, இவங்க 3-4 பேர் மட்டும் தெரியல இல்லையா? அரசாங்கம் அவ்வளோ திட்டங்கள் போட்டு வச்சிருக்கு. ரொம்ப கஷ்டம், ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் டைம் இருந்தா சார் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த அரசியல் கட்சிக்கு போனாலும் லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். சரிங்களா? அரசாங்கத்தை பற்றி ஸ்ட்ராங்கா போட்டாப்புல யூடியூப்ல வர போறது. இப்போ அணித்தலைவர் என்ன யோசிக்கிறாரு, இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பணும்.